தாராளமாக நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் செய்வது பெரிய சிறப்பு. முடியலைன்னா ஒவ்வொரு அமாவாசையிலும் நீங்கள் அன்னதானம் செய்து கொண்டே வாங்க. இந்த காலகட்டத்தில் 2.5 ஆண்டுகளும் உங்களுக்கு வரக்கூடிய முன்னேற்றத்தை பாருங்க, அசந்து போயிருவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல இப்போ 10ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் தொடர்பு அப்படின்னோன்னு ஒரு நெருக்கடி சிலருக்கு வேலையில் இருந்துகிட்டு இருக்கும். அது நீங்கள் அழகாக சமாளித்து கொண்டு போயிடணும். இதை நினச்சிக்கிட்டு சிலர் வேலையை விட்டுருவாங்க. அப்படி வேலையை விட வேண்டிய அவசியம் இல்லை. தற்காலிகமாக ஒருங்க வேலையில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு, கொடுத்துட்டு விட்டுட்டு போயிடுவார். நீங்கள் ஒன்றும் அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க. மிக முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகம் வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரிஷபராசியில் பிறந்த கலைஞர்கள் இருக்காங்க பாருங்க, சினிமா, நாடகம், ஓவியம், இன்னும் என்னென்ன துறைகளில் நீங்கள் இருக்கீங்களோ அத்தனை துறைகளிலும் முத்திரை பதிப்பீங்க. பெரிய ஆளாக வருவீங்க, சாதனை பண்ணுவீங்க, சாகசம் பண்ணுவீங்க, நல்ல பேர் எடுப்பீங்க. அவ்வளோ பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. அப்போ ரிஷபராசிக்காரங்க ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல பொற்காலம் பயன்படுத்திக்கிடுங்க. வியாபாரிகள் சூப்பராக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நடக்கும்.